போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்த மேலே பட்டாலும் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி. ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்திசரோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா 2026 பிறக்க போகுது, 2025 நம்மளுக்கு வந்து எண்டாக போகுது. ஸோ வந்து இந்த 2025 எங்கள் அத்தைக்காக வந்துட்டு நாங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற அத்தைகிட்ட கொடுக்கையில் வந்து பார்க்கலாங்க. அது வந்து இப்போ என் கையில் தான் இருக்குது. ஏன்னா அத்தை வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் வாங்குறதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை, ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. ஸோ வந்து அதுதான் கொடுக்க போகிறோம். ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்க போகிறாங்களோ எனக்கு தெரியாது. நிறையா இது நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம், சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, நிறைய இது நாங்களே வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து அவங்க கேட்கல, இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து அது வாங்கிட்டு வந்திருக்கோம். போய் வாங்க கொடுக்கலாம். சரவதான் கொடுக்க போகிறேன். நான் பேக் கேமரா போட்டு அங்கே என்ன நடக்குங்கிறத காமிக்கிறேன். வாங்க போகலாங்களா? இப்போ வந்து உள்ளே போகலாம். டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கு அம்மா? டிவி எதுக்கு ஓடிட்டு இருக்கு, போன் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற? டிவி மியூட் பண்ணு. ஓவரா பண்றமா பாத்தியா? நீ இவள நல்ல நான் சொன்ன மாதிரி தான் 11வது ஹாஸ்டல் தான் கிடையாது. எல்லாம் ஃபுல்லா அம்மா ஆத்தா சிலந்தது. நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, அவன் வந்து மனசை தேத்திக்குவான். நான் ஹாஸ்டல் கிடையாது, நான் ஹாஸ்டல் கிடையாது. இல்ல ஓவர் செல்லம், அதனால ஆத்தா செல்லம். சொல்லாத மாமா, இவனை ஹாஸ்டல் சொல்லாத. இது இல்லைனாலும் போர் அடிக்கும். ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்துனாத அந்த இது தெரியும், அந்த கோபம் கொஞ்சம் குறையும். அப்பவும் அங்க ஏறிதான் உட்காந்துருக்கான் தவிர நகுந்து உட்காந்துருக்கானு பாரு. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள வந்து கோவம், அவ்வளோ கோவம். கோவப்படாத சாமி, கோவப்படாதடி. சரி, உங்க கண்ணை மூடுங்க அத்தை, உங்களுக்கு ஒன்று தரேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா? எந்திரிச்சு நேராக கோருங்க. சரி, கண்ணு மூடுங்க. கண்ணை மூடுமா? பரி நீ கண்ணை மூடு. பரி நீ கண்ணை மூடு, நீ சொல்லி கொடுத்துருவ. நீ கண்ணை மூடு. அங்கிருந்து பாப்பியே, ஸ்கிரீன் போட்டு மூடணும். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்குள்ள என்னென்னலாம் வந்து ஷோகேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இவன் ஆத்தாக்கு உண்மையா இருக்கிறவன் சொல்லி வச்சிருவியா? அவனை வச்சு மறைச்சு விடு. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிதான் இருக்காங்களா? சிரிப்பு வந்துருச்சு. அம்மாட்ட அப்படி முன்னாடி நீட்டிட்டு மைக் பேசுறப்ப எட்டி பார்க்கலாம் பாரு. பாத்தீங்களா? சொல்லக்கூடாது பாரு, நீ பார்த்தா போது சொல்லக்கூடாது, சரியா? பாத்தீங்களா? திறக்காதீங்க. இதுதான் நீங்க பாத்துட்டீங்க, நாம பார்க்கல. கை நீட்டுங்க, இப்படி நீட்டுங்க. இப்போ கண்ணை திறங்க, கிட்ட வந்து எடுங்க, எடுத்து பாருங்க. தங்க வளையல்.
இந்த டப்பாவில் கொடுத்தோன்னே கவரிங்னு நினச்சிக்குவாங்க. வளையல் பெருசாக இருக்க மாட்டேங்குது கொஞ்சம். போட்டு பாருங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு முழிக்கை இல்லை. எப்படி இருக்குது? 1 கிராம் கோல்டு வளையலுங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுண்ணா. 1 கிராம் கோல்டு வளையல் காலத்துக்கும் வந்து போட்டுக்கலாம். இது இத்தனைக்கும் வந்து 2.6 சைஸ். 2.6 இந்தாங்க. இந்த அளவு இருந்தால் கரெக்ட். கொஞ்சம் ஒரு நூல். இது 2.4, இது 2.6. நான் முழி கையாக இருக்கும் போகாத என்னமோன்னு போட்டேன். போடுங்க. ஓகே தான். இதை போடுங்க, இதையும் போடுங்க. பெருசாக இருக்குது. ஏன் கம்மனு காலத்துக்கு போட்டுக்கலாம். இது வரைக்கும் வருது, அது இதோட நின்றுக்கா. அப்போனா வந்து 80 அளவு தான் சரியாக இருந்திருக்க மாட்டேங்க. ஆமாம். நான் என்னை விட உங்களுக்கு கை பெருசாக போகலின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற இடத்துல வந்து நம்ம போய் மாற்ற முடியாதுல்ல. அதனால் வந்துட்டு சரி உங்களுக்கு 2.6 தான் சரியாக இருக்குமோ என்னமோ, 2.6 தான் சரியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா? வளையல் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக போச்சு. கொஞ்சம் பெருசாக போச்சு. இது வரைக்கும் பெருசாக இதோட விசுக்கு கீழே கை தொங்க விடும்போது இங்கே வந்துடுது. அது என்னோட சைஸ் சரியாக இருக்க மாட்டேங்குது. எனக்கு கை சின்ன கை, அவங்களுக்கு கை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். நான் போகாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு இது பெருசாகவே இருக்குது அவங்களுக்கு. அதாவது அது 2.4 10 நினச்சேன். இப்படி தொங்க விட்டுட்டு போனால் இங்கே தெரியும். அவ்வளோதான். தொங்க எது கூடுறீங்க? நடந்து போகும்போது கை கீழே போக முடியல. சும்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ தெரியல, அது அவங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். கை கொஞ்சம் இந்த வளையல் பெருசு, அவ்வளோதான். வேறு அதை தான் சொல்லுவாங்க, பெரிய வயசானவங்களும் அதான் சொல்லுவாங்க. நல்லா கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்றவாங்க, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் சைஸ் பெருசுன்னு ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவாங்க. எப்படியோ வந்து இந்த வருஷம் இதை வாங்கி கொடுத்தாச்சு. சூப்பர். சூப்பரா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? ஆனால் நீங்கள் இல்லை இதை வாங்குறப்போ வாங்குறப்ப இல்லை, நீங்கள் தான் வாங்கியிருக்கிறீங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட நான் காமிக்கவே இல்லைல்ல. அம்மா கொடுக்குறப்ப நானே பார்த்தேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லலை, ஏன்னா நீங்கள் சொல்லி வச்சுருங்க அப்படின்ட்டு. இந்த அளவு இருந்தால் கரெக்டாக, இந்த அளவு தான் கரெக்டு. எப்போ வளையல் எடுத்தாலும் இந்த வளையல் அதான். பரணி பாரு, எந்த சாத்தாவுக்கு பாப்பான், ரகசியமா பாப்பான். பார்த்துட்டு படுத்துட்டே உடனே பார்க்காத. ஏ சாமி, சரி ஓகே, முன்னாடி வாங்க, செல்ஃபியில் வாங்க. கழட்டி வச்சாரன்ட்டாங்க, இனி அதை வச்சுக்குவாங்க கழட்டி. அந்த வளையல் எப்போ ஓடுங்குது, இந்த வளையல் போட்டுக்கலான்னு. ஆனால் அந்த வளையலை விட இந்த வளையல் வந்து லைஃப் லாங் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி வளையல் தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். டப்பால் எடுத்து வைக்கிறாங்க. ஆமாம், பொங்கலுக்கு போட்டுக்குங்க. போட்டுக்குவாங்க பொங்கலுக்கு. பொங்கலுக்கு வந்து போன வருஷம் சேலை எடுத்தோம், இந்த வருஷம் இன்னும் எடுக்கலை. ஏம்மா பொங்கல் வைக்கிறப்போ புது சாரி எடுக்கணும். பொங்கல் ஷாப்பிங் போகணும். ஏமா தம்பிகளுக்கு சட்டை எடுக்கணும், ஏன்னா எனக்கு ஒரு சேலை எடுக்கணும் பொங்கலுக்கு. ஒரு 4-5 பேண்ட்டுக்கு மேலே எடுக்கணும். ஆமாங்க, ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் எங்கேயாவது போட்டிருந்தா சொல்லி சொல்லுங்களேன். இந்த தீபாவளியோட முடிஞ்சிட்டு இருக்கீங்க, பொங்கலுக்கு ஒன்றும் ஆஃபர் போட மாட்டேங்கிறாங்க. இன்னத்துக்கு விளம்பரம் போட்டு இன்னத்துக்கு ஆஃபர் போட்டிருக்குண்ணே, ஒன்றும் இன்னும் போடக்கான. ஆமாம், கொஞ்சம் அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா அது எடுத்தால் தான் வந்து நீ நெக்ஸ்ட் இயர் காலேஜ் வந்துருச்சு, ஆனால் அப்படியே போட்டுக்கிறதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். இந்த விலாகை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. சர்ப்ரைஸ்னால் பெருசாக வந்து அதை வந்து ஷாக்கிங்காகவும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது சிம்பிளாக தான் வந்து எப்போவுமே வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. வீடியோக்காக கூட அதை வந்து நடிக்க மாட்டாங்க. இப்படி நடிங்கன்னு சொல்லி கொடுத்தா கூட நடிக்க மாட்டாங்க. அவங்களோட ரியாலிட்டி ஏதோ அதுதான் வந்து அவங்க வந்து காமிப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா என்னென்ன? நான் வளையல்னு நினச்சிருக்க மாட்டேன்.
வேற என்ன நினைச்சீங்க? மோதிரம் அது இருக்கும்னு நினச்சேன். மோதிரம் தானே, ஒரு மோதிரம் ஒன்று இருந்ததுங்க, இந்த மண்டத்தலையும் கொண்டு வித்துருச்சு. மண்டத்தலையும் கொண்டு வித்துருச்சு. வாங்கி தர நீ மோதிரம், சரியா அப்படின்னு நினச்சிட்டாங்களாட்டு. 2026 வந்து வாங்கிருங்க. வாங்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் அடைச்சிட்டு வாங்கிருங்க. வாங்கிடுவார். நீ போட்டுக்கிறியா? பரணி நீ போட்டுக்கிறியா? ஆத்த கேட்க கம்முன்னு இருக்கிறதாம்மா. சரி சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை இந்த விடை பெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.